இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம். 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ரோவில் உட்காடுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க யாருக்கு பக்கத்தில் உட்காருவாங்க, உட்கார மாட்டாங்கன்றிருக்கு. ஃபஸ்ட்டு ரோசி நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபிக்கும் சிவநந்தினிக்கும் பக்கத்தில் ரோசி உட்கார மாட்டா. அதுக்கப்புறம் அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி பக்கத்துலேயே அனுராதா உட்கார மாட்டா. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகாவுக்கு பக்கத்தில் தான் ரோசி இருக்கா. ஏதாவது ரைட் சைடாக இருக்கலாம், லெஃப்ட் சைடாக இருக்கலாம். பட் மோனிகா இஸ் த மிடில் ஆஃப் த ரோ. மோனிகா எங்கே இருக்கா? அந்த ரோவோட மிடில். சால்வ் பண்ணலாமா? ஸோ மொத்தம் 5 சீட் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும்னா இந்த மோனிகா கேஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவள் தான் ரோவோட மிடில் உட்கார போகிறா, மோனிகா. ஸோ அடுத்து யார்? ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஸோ எய்தர் ரோசி இந்த பக்கம் இருக்கலாம், இல்லைனா சென்ட்ரலில் மோனிகா எழுதிக்கலாம், இங்கே இருக்கலாம் ரோசி. ஓகேவா? ஓகே, இப்போ ரோசியை பற்றி வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரோசி சிவநந்தினி பக்கத்துலேயும் உட்கார மாட்டா, அபி பக்கத்துலேயும் உட்கார மாட்டா. அப்போ வேறு யார் மிச்சம் இருக்கா? அனுராதா. ஸோ அனுராதா இங்கே இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ரோசி பக்கத்தில் சிவநந்தினியும் அபியும் உட்கார மாட்டாங்க. ஆல்ரெடி மோனிகாவுக்கும் ரோசிக்கும் பிளேஸ் இருக்குது. மிச்சம் யார் இருக்கா? இந்த அனுராதா. ஸோ அவங்கள தான் எழுத முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ வேறு யார் இருக்கான்னு பார்க்கலாமா? இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த சிவநந்தினியும் அபியும் தான். அவங்கள பற்றி வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ எய்தர் சிவநந்தினி இங்கே இருக்கலாம், இல்லைனா அபி இருக்கலாம். இங்கேயும் அப்படி தான், சிவநந்தினி இருக்கலாம், இல்லை அபி இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரை வச்சு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருந்தா தான் இந்த 2 கேஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். கொஷின் என்னென்னா, அனுராதா பக்கத்தில் யார் இருக்கா? ஸோ அனுராதாவோட பக்கத்தில் 2 கேஸ்லேயுமே யார் பார்த்தீங்கன்னா ரோசி தான் இருப்பாள். ஸோ ஆப்ஷனில் ஏதான் ஆப்ஷன் ரோசி தான் கரெக்ட். ஓகேவா?